மனைவி சொல்லே மந்திரம். பரமசிவனும் பார்வதியும் பொழுது போகாமல் பூலோகத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் மாறு வேடத்தில் இருந்ததால் யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை. பூலோகத்தில் இருக்கும் மக்களுக்கு ஏதாவது சோதனைகள் வைத்து யார் சிறந்தவர் என்று தங்களுக்குள் விவாதம் செய்து கொள்வது சிவனுக்கும் பார்வதிக்கும் பிடித்த பொழுதுபோக்கு. அந்த ஊரிலும் அதே விளையாட்டை விளையாட தீர்மானித்தார்கள். வழியில் எதிர்பட்ட ஒருவரிடம், உங்க ஊர்லேயே பெரிய வள்ளல் யாருப்பா என்று கேட்டார் சிவன். அண்ணாமலை ஐயா தானுங்க என்றார் அவர். இன்னும் கொஞ்ச தூரம் போனதும் இன்னொருவரை பார்வதி கேட்க, அவர் பெரிய அண்ணன் ஐயா தானுங்கம்மா என்றார். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே போக மாற்றி மாற்றி இந்த இருவரின் பெயரையே எல்லோரும் சொன்னார்கள். யார்தான் சிறந்த வள்ளல் என்று பார்த்துவிட முடிவு செய்தார்கள். முதலில் அண்ணாமலை வீட்டுக்கு போனார்கள். தாங்கள் ஒரு வண்டி நிறைய பணம் கொண்டு வந்திருப்பதாகவும் அதை 1 மணி நேரத்திற்குள் மக்களுக்கு தானம் செய்துவிட வேண்டும் என்றும் மிச்சம் இருந்தால் அவரே வைத்துக் கொள்ளலாம் என்றும் சொன்னார்கள். அண்ணாமலை ஒப்புக்கொண்டார். சிவனும் பார்வதியும் தங்களை மறைத்து கொண்டு கவனித்தார்கள். அண்ணாமலை வருவோர் போவோருக்கெல்லாம் ஒவ்வொரு கட்டாக கொடுத்து கொண்டிருந்தார். 1 மணி நேரம் கழித்து ஏகப்பட்ட பணம் மிச்சமாகிவிட்டது. அடுத்ததாக பெரியண்ணன் வீட்டிற்கு போய் ஆக்ஷன் ரீப்ளே செய்தார்கள். பெரியண்ணன் வந்தவர்கள் எல்லாருக்கும் கை நிறைய கட்டுக்கட்டாக பணத்தை வாரி கொடுத்தார். 1 மணி நேரம் கழித்து 10-15 கட்டுகள் மிச்சம் இருந்தன. பெரியண்ணன் தான் சிறந்த வள்ளல் என்று பரமசிவன் முடிவு செய்தார். இல்லை, அண்ணாமலைதான் என்று பார்வதி சொன்னார். விவாதிக்க ஆரம்பித்தார்கள். தனக்கு நிறைய வேண்டும் என்று தான் அண்ணாமலை ஒவ்வொன்றாக கொடுத்தார் என்பது சிவபெருமானின் வாதம். பார்வதி வாதிடவில்லை. நாளைக்கு சொல்கிறேன் என்று மட்டும் சொன்னார். மறுநாள் இருவரும் நகர்வலம் போனார்கள். பெரியண்ணனிடம் பணம் வாங்கியவர்கள் தேவையான செலவு செய்தும் இன்னும் பணம் மிச்சம் இருக்க பணத்தை குடிப்பதிலும் விபச்சாரத்திலும் செலவு செய்து கொண்டிருந்தார்கள். அண்ணாமலையிடம் பணம் வாங்கியவர்கள் பணம் கொஞ்சமாக இருந்ததால் தேவையான செலவுகளை செய்து பிள்ளைகளுக்கு தின்பண்டங்களும் உடைகளும் வாங்கி கொண்டு சந்தோஷமாக இருந்தார்கள். அண்ணாமலை எதை செய்தாலும் மனைவியின் ஆலோசனை கேட்டு செய்யும் பழக்கமுள்ளவர். ஆகவே மொத்த பணத்தையும் கொடுக்காமல் மறுபடியும் அவர்களுக்கு தேவையான போது கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். இப்போது புரிகிறதா யார் சிறந்தவர் என்று சிரித்தாள். நன்றாக புரிந்தது என்றேன். மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன என்று இல்லத்தரசியிடம் கேட்டேன். எப்பவுமே பொண்டாடி சொல்றதுதான் சரியாக இருக்கும், இதான் மாரல் என்கிறார். நன்றி.